உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயம் உடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயம் உடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. சொல்லுமா, இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. என்னே சரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னே சரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை வணங்குகிறோம். தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் கொடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை கொடுவே. இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே, சொல்லுமா, ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தீர். அந்த சாட்சியின் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு கிருபையை ஊற்றுங்கப்பா. பூமியாகிலும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதா. பூமியாகிலும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து செய்குவே. இயேசு என்னும் நாமமே, சொல்லுமா, ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என்னே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமே, நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சொல்லுங்க, குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் சொல்லுமா,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். நன்றி அப்பா. ஆமென். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு தந்தி, எனக்கு நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுமா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. இது எங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய இரத்தத்திற்காய் நன்றி. ஆமென். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. பாவத்தினாலே போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு தந்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு தந்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். சொல்லுங்க விசுவாசத்தோட. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர், எனக்காய் மீண்டு வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு தந்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு தந்தி, எப்படி நன்றி சொல்வேன். நன்றி அப்பா. நன்மையான இவுகளும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்றி அப்பா. ராஜா, நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்தாளத்தில் ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி அப்பா. ரே பலா தர பராஷி பர பரக பர பல தர பர பர. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, என் நேசரே உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி. ஆமென். ஓ ஷதர பரக பர பல தர பர பல பர பரம. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரே பல பர பல தர பர பர பல பரி பல தர தர. இரவெல்லாம் காத்தி, இன்னும் ஒரு நாள் தந்தி. சொல்லுங்க. இரவெல்லாம் காத்தி, இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்கிறேன். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஓ
கோடி கோடி நன்றி டாடி. கைகளை தட்டி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. இன்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. சொல்லுங்க. இன்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. ஆமென். பலி நன்றி பாடி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காது. நன்றிய பழைய பரபலதர சிபரபலதர. வேதனை துன்பமெல்லாம் சொல்லுமா ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனை உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதரே உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. ரிபல பர பர தர பர பர கபர பர தர பரி பிர. ஓலா பர பர கபர பர தர பரி பிர தர சிமர தர தர தர. லெஃப்ரோ கபர பர துர பர ஷிப்ர பர பர பரி பல தர பர கபரி பல தர பர ப. Ora para tara bara shibara kabari bala dara bara kafara bala daride. Nandriya pa nandriya pa nandriya pa nandriya pa nandriya pa nandriya pa nandriya pa. Lefro kafara bala dara bara shibara kabari bala dara bari bala dara dara. Nandriya pa la para kabari bala dara kabari bala dara bara bala tura bara ba. Oh, nandri Yesuwe. Oh, shabara baraka para bala dara bari bala dare dare. Ura fala matara shatara baraka bari bala dara kabara bala dara bara. Glory, glory, hallelujah. உள்ளத்திலிருந்து நல்ல வாயை திறந்த ஆவியில நிறைஞ்சு நல்ல அந்நிய பாஷையில துதிங்க துதிங்க துதிங்க. தேவ மகிமை தேவ மகிமை தேவ பிரசன்னம். ஓ Hallelujah. Hallelujah. Ora baraka bara bara dara bara bara shi bara 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 dara bara bara dara ba. Ora brabara எல்லா மறைவான கண்ணிகளும் எரியட்டும் 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 எரியட்டும். ஓ எல்லா தூசிக்கிற நாவுகள் கட்டப்பட்டு போட்டும் எரியட்டும். ஃபயர் ராப்ராகா பலப நல்ல ஆவியில ஜெபம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷையில ரே பிரபா ரபா கர்த்தர் இப்பொழுது கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். ஓ தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். திருமண காரியங்களை கர்த்தர் இப்பொழுது வாய்க்க செய்கிறார்.
எல்லா தடைகளும் உடைகிறது, எல்லா தலைமுறை சாபங்கள் உடைகிறது, சாப கட்டுகள் உடையுது. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. ரேப்ராகா பரபலா தரபரகா பரபலா தரபா ஓலா பிராகா பரபலா தரபரா ஷிபரகா பரபலா தரபா. செயல்படாத உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. எலும்புகள்ல, நரம்புகள்ல டச் டச் பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க வல்லமை. ஹalleluya. ஆராதிக்கும் போதே தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். லப்ராபா தேவ மகிமை நம்மை பெரியவனாக்குகிறது. தேவ மகிமை நம்மை ஆரோக்கியமாய் மாற்றுகிறது. தேவ மகிமை நம்மை அழகாக்குகிறது. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. நன்றி இயேசுவே. உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். ரபரகா பரபலதர பரபரபலதரபா ஓலா பரகா பரபரதர ஷிகரதரியா திரிரி. நல்ல நல்ல ஆவில லபல பரபலதர பரகா பரபரபலபரி பலதர பரகா பரி விரி 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 விரி. ஓலா பிரகா பரபலபலபலபலபல. அசைவாடும் அக்கினி ஜுவாலையே, அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஆவியே ஆவியே அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தேவமே ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையை சிப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையை சிப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு
கொண்டு மீட்பார். என் தேவன் என்னை கொண்டு மீட்பார். ஆவியே 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 நன்றிய பாரு பரபரபா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏறி தாட்டி நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. ஏறி தாட்டி நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் நன்றி அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆகாலின் படைகளை எரித்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆகாலின் படைகளை எரித்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையேற்றிப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையேற்றிப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அனல் மூட்டுங்க ராஜா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. மாற்றுங்க அக்னி இறங்கட்டும். ஒவ்வொரு அக்னியை மாற்றுங்க. எழுந்து பிரகாசிக்கலாம். ஒளியாக அக்னியாக நதியாக ஜீவனுக்கு பாய்ச்சது. அநேகர் மேல இந்த நதி பாய்ச்சப்பா. அநேகப்பா ஓ ஜீவன் இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு சரீரங்களையும் சபைகளையும் அப்பா ஒவ்வொரு அப்பா ஊழியங்களையும் இறங்கட்டும். மருத்துவ ஒவ்வொரு உயிரடையட்டும். இயேசு நாமத்தால அக்னி இறங்கி சத்துக்களை பட்சிக்கட்டும். தோசை கெடுக்கிற தேச ஜனங்களை வதைக்கிற தேச ஜனங்களையும் வேதனைப்படுத்துகிற இல்லாமல் ஆக்கணும் நினைக்கின்ற ஒவ்வொரு கொடிய துன்மாக்க ஜாதி மேல அக்னி இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும். அது ஒவ்வொரு தீய செயல் மீது எண்ணங்கள் மீது நோக்கங்கள் மீது அக்னி இறங்கட்டும். பஸ்தப்பட்டு அக்னி தேவ அக்னி தேவா எங்கள் அக்னி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே ஆவியே ஆவியே
ஆவியானவரே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அப்பா கிழக்கு பகுதியில் மேற்கு வடக்கு தெற்கு ஒவ்வொரு பகுதியும் உங்க அக்கினி விழுவதாக ஓ அக்கினி விழுவதாக ராஜா தீபா ராமந்தரமா தேசமெங்கு சமாதி கிடக்க எல்லா சத்துருக்களை அழித்து விடுங்க தேசத்தை கூறுபடுகின்ற அப்பா திண்டாடி கொண்டு இருக்கின்ற அப்பா கூறுபடுகின்ற ஒவ்வொரு ஜாதிக்காக நீங்க நியாயத்துக்கு இறங்கட்டும் அநியாயமாக குற்றமற்ற ரத்தங்களை சிந்த வைக்கின்ற கொலை செய்கின்ற ஒவ்வொரு ஜாதி மீது வல்லமை இறங்கட்டும் சாந்தா ரீகா அக்கினி இறங்கட்டும் சர்வாதிகார ஆட்சி அக்கினி இறங்கட்டும் சாந்தா ரீகா போலி வாக்காளர் ஓ மிஷின்ல ஓ போலி மிஷின் மேல இறங்கட்டும் வல்லமை போலி வாக்காளர் சீட்டு போலி வல்லமை இறங்கட்டும் நியாயத்துக்கு இறங்கட்டும் பணத்தை வாங்க நியாயத்தை புரட்டுகிற ஒவ்வொரு துன்மார்க்க பொய்யை நீதியின் சொல்லுகிற ஒவ்வொரு ஜாதியினது நியாயத்துக்கு இறங்கட்டும் சாந்தா ரீகா மனாரியாந்த ரீபிகாதல் ரீகா நஷ்யாந்தரே உம்மல்லமையை ஊற்றும் என் தேசத்தை மாற்றும் ஊற்றுமே வானம் திறந்து ஊற்றும் வல்லமையை ஊற்றும் என் தேசத்தை மாற்றும் ஊற்றுமே ஊற்றிட வேண்டுமே என்னை நிரப்பிட வேண்டுமே தந்திட வேண்டுமே மக்கினி ஊற்றிட வேண்டுமே என்னை நிரப்பிட வேண்டுமே தந்திட வேண்டுமே உமாக்கினி வானம் திறந்து போற்றும் வல்லமையை ஊற்றும் என் தேசத்தை மாற்றும் ஊற்றுமே வானம் திறந்து அப்பாற்பட்ட வல்லமை இறங்கட்டும் 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 அடுத்த ஒவ்வொரு பகுதிகளும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் இப்பொழுது உயிர் பற்றி எழும்பட்டும் உயிர் பற்றி எழும்பட்டும் எழும்பட்டும் ஒவ்வொரு பட்டைகளும் ஒவ்வொரு கைகளை அக்னி தீபங்களை எலியோன் தேவன் எங்கள் தேவன் யோசனை எங்கள் எழுந்து உலகிக் கொண்டு அப்பா தெருவுங்க நடந்து போக அப்பா கேட்டு திரும்ப இறங்கட்டும் சுவிசேஷ தடை செய்கிற அப்பா பாடலை தடை செய்கிற துதி தடை செய்கிற எல்லாம் பொல்லா பரம ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம் ஷாலா பாரா கந்தா ரீகா நா ஷீகி அந்த ரபல் நீமி நாரா பந்தா ரபல் Baraka barabala da 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 da. Hallelujah. Shara gala yanda rika nari yanda rabal rika na shika baraka da na baladal nimi nari yanda rabal shada na maro. Hallelujah. Rika nari yanda labo ஒவ்வொரு காது கேளாத செவிகளும் இப்பொழுது திறக்கட்டும் பார்க்கணும் கண்கள் திறக்கட்டும் ஓ சுவாச பிரச்சனை மாறட்டும் அப்பா தைராய்டு பிரச்சனை மாறட்டும் கட்டிகள் உடையட்டே போகுது மூளை கட்டிகளை போடு மூளையில நரம்பு பிரச்சனை சுகமாகட்டும் எல்லா பிளட் சர்க்குலேஷன் சுகமாகட்டும் ரத்த ஓட்டங்கள் சுகமாகட்டும் சீராகட்டும் ஷாராபாராகம் சட்டங்களை தவறாக தன்வசமாக்கிக் கொண்டு ஆண்களை பழிவாங்க நிற்கின்ற ஆண்கள் கிரக கொடுமைகள் செய்கின்ற ஆண்கள் கிரக அநீதி செய்கின்ற ஒவ்வொரு பெண்களும் மனம் திரும்பட்டும் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் ஷேக்கான ஆந்தரவா அப்படிப்பட்ட பெண்கள்
ஓ சட்டங்களை தவறாக மிஸ்யூஸ் பண்ற பெண்கள் ஓ இயேசு மனம் திரும்பட்டும். ரீல்ஸ் மோகத்துல அடிமைப்பட்ட, மதுமாட்டுக்கு அடிமைப்பட்ட, அப்பா பொருளாசுக்கு அடிமைப்பட்டு ஆண்களை ஓ மோசமாக வைக்கின்ற பொல்லாத பெண்களாக தேவன் நியாயத்துக்கு இறங்கட்டும் தகப்பனே. உண்மையை பாதிக்கூட பெண்களுக்கு மட்டும் அப்பா நீங்க நீதிச்சிங்க தகப்பனே. ஓ பாதிக்கூட ஆண்களுக்கு நீங்க நீதிச்சிங்க தகப்பனே. சந்தாரியக்கா நம்ம எல்லாம் அப்பா தகப்பனே டிவோர்ஸ் கேஸ்கள் நம்மளே சாதமா முடிட்டு தகப்பனே. பணத்தை பிடிங்க வேண்டும் என்று ஏமாற்றி அப்படி பெண்களே நியாயத்தில் செய்யுங்க தகப்பனே. ஓ வாழ விடாமல் பெண்களை பணத்துக்கு என்று உங்களுக்குள்ள கிரியை செய்ற பொல்லாத கிரியெல்லாம் எரியட்டும். தோண்டி விட்டு குடும்பங்களை ஒவ்வொரு உறவுகளை போல் மனம் திரும்பட்டும். உங்களுக்குள்ள கிரியை செய்த எல்லா கிரியைகள் எரியட்டும் 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 எரியட்டும். அகன்று போட்டு தகப்பனே நாமேட்டு தகப்பனே நீதி செய்ங்க ராஜா. சபைகளை ஒடுக்கிற கிறிஸ்துவை கொலை செய்கிற ஒவ்வொரு ஜாதி மீது தகப்பனே ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாத்துங்க. உடைமைகளையும் பொருளைகளும் அப்பா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஜீவனையும் தேவன் பாதுகாத்துங்க. தேவன் நீரே பாதுகாக்க முடியும் அப்பா. நீரே அப்பா பட்சபாதம் இல்லாமல் நீதி தேவன் ராஜா. அதுதான் உங்களுக்கு செல்லாத அப்பா. ஏழைகளை அழைக்க தோற்க பண்ண நீதியை பட்ட ஒவ்வொரு மீது நீ தேவன் நியாயத்துக்கு இறங்கட்டும். ஏழை நியாயத்துக்கு அப்பா நீங்க நீதி விளங்க ராஜா. கண்ணீரை கண்டு அப்பா தகப்பனை எங்களுடைய கூக்குலை கேட்டு ஓ அவே கொலை கேட்டு விடுதலை செய்யுங்க விடுதலை செய்யுங்க. ஜனங்களே அப்பா எந்த வேற்றுமில்லாமல் ஒன்றாக நடத்துகின்ற ஒன்றாக நேசிக்கின்ற இன ஜாதி மத மொழி ரீதியில அப்பா தாழ்ந்தவர் வேண்டும் என்ற வேறுபாடு நம்ம நேசிக்கின்ற எழுப்புங்க 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 எழுப்புங்க. தேசத்துல ஒரு எழுப்பு அபிஷேகம் இமயமல் கன்னியாகுமரி அப்பா சட்டங்களை ஏற்றி இறங்கட்டும். இயேசு நாமத்துல ஜனங்களுக்கு நன்மை தருகின்ற சட்டங்கள் மாற்ற ஏற்றப்பட்ட ஜனங்கள் நன்மை கெடுக்கின்ற சட்டங்கள் ஏற்றப்படக்கூடாது. அப்படி இறங்கட்டும். ஒவ்வொரு பெண்ணும் அப்பா விடுதலை பெற்று பொய்யாய் தண்டிக்கப்படுகின்ற ஒவ்வொரு பெண் விடுதலை ஆகட்டும். தேசங்கள் பெண்கள் ஆண்களும் சொந்த தேசத்துக்கு திரும்பட்டும் தகப்பனே. தங்கி படிக்கின்ற இடங்கள்ல கொடுமைகள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை சங்க தகப்பனே உண்டாகட்டும். அப்பா தகப்பனே ஓ சிறார்கள் ஓ தொழிலாளர்கள் அப்பா தகப்பனை சிறு விடுதலை வேலைக்கு சென்று அப்பா தகப்பனை கொடுமைப்பட்டபடி சின்ன பிள்ளைங்க விடுதலை ஆகட்டும். இயேசு நாமத்தாலே அதிக தொழிலாளர்கள் விடுதலை ஆகட்டும். ஆமென். அதிக வேலை வாங்கிக் கொண்டு சம்பளம் குறைந்த கொடுக்கின்ற பிள்ளைங்களுக்கு ஆகாரம் தண்ணீர் இல்லாமல் அப்பா உறக்கம் இல்லாமல் செய்கின்ற அப்படின்ற ஒவ்வொரு கொடிய ஜாதி மீது நேரத்து வேறங்கிட்ட பிள்ளைங்களை இருக்கின்ற விபச்சாரத்தை ஈடுபடுத்துகின்ற ஒவ்வொரு விரோதமாக நியாயத்தை இறங்கட்டும். பெண்களை பாலியல் தள்ளுகின்ற கடத்துகின்ற அப்பா கொள்ளாத ஜாதியார் மீது நியாயத்துக்கு இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். போகட்டும் எல்லாம் போகட்டும். குறையட்டும் தகப்பானே. ஓ பெட்ரோல் டீசல் விலை பருப்பு காய்கறி விலை குறையட்டும். தங்க விலை நார்மல் ஆகட்டும். கேஸ் விலை குறையட்டும். ஆமென். கேஸ் விலை குறையட்டும். இயேசு நாமத்தாலே எல்லா பொல்லாத பலன் ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம்.
அப்பா எங்க வருமானத்தை நாங்க சேர்த்து சம்பாதித்த நாங்களே புசிக்கிருபை இறங்கட்டும் இறங்கட்டும். சேர்த்து பிள்ளைங்களே புசிக்கிருபை இறங்கட்டும். சம்பாதிச்சாங்க உண்டு புசிக்க கிருபை இறங்கட்டும் இறங்கட்டும் ராஜா. விவசாயிகளை ஆசிரிங்க, போராட்டங்களுக்கு செவி கொடுக்க கிருபை இறங்கட்டும். எல்லா விவசாயம் கடனை தள்ளிவிடு கொண்டு தகப்பனே. ஓ இயேசு நாமத்தால ஜனங்கள் மேல சுமத்துகின்ற சுமைகளை நீக்கி ஜனங்கள் விடுதலை செய்யப்பா, விடுதலை செய்யப்பா. ஜனங்கள் மேல ஏற்றப்பட எல்லா பாரங்களும் வரி சுமைகளும் அப்பா மாறட்டும். என் தேசம் செழுமையாய் எளிதான தேசம் அப்பா, ஆசீர்வாதமான தேசமாய் மாறட்டும். விலகட்டும் இருள்கள் விலகட்டும் தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களுடைய கண்ணீரை மாற்றுங்க, வருமானம் பெருகட்டும், சந்தோஷம் உண்டாட்டும், துக்கம் மாட்டும். அப்பா என் தேச சூழ்ந்த எல்லா அப்பா வலுசக கிரிகள் எரிந்து போட்டும் எரிந்து போட்டும் ராஜா. நீ நாரா கந்தா நாமா நந்தா ரீபனா சந்தரபா மாநில ஆசைங்க. படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானம் கிருபை உண்டாட்டும். எக்ஸாம் டைம்ல எந்த ஃபியரும் எந்த அப்பா காய்ச்சல் தொந்தரவுகள் எந்த பலனும் வரக்கூடாது. நல்லா படிக்க நல்ல மார்க் மாட்டாங்க. காலேஜ்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசிரியங்க, உயர்கல்விக்கு படிக்கிற பிள்ளைங்க ஆசிரியங்க, வெளிநாட்டுல பிள்ளைங்க ஆசிரியங்க, தூரத்துல பணிபுரிகின்ற படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசீர்வாதிங்க. அப்பா ஆட்டோ அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வாதிங்க, பாதுகாத்து ஒவ்வொரு தொழில் வளங்களும் பெருகட்டும், நசத்தில் பெருகட்டும், விவசாயத்தில் பெருகட்டும், நலிவடைந்த எல்லா தொழில்கள் உயிர் பற்றி எழுமட்டும். ஓரிகா நாஷிகா பராக்கிரமா நீர் என் தேசிய ஆளுகை ஆசீர்வதிங்க. இந்த செய்தியிலே பொறுப்படுங்க, என்னோட கூட பேசுங்க, எல்லாரோட கூட பேசுங்கப்பா. நீங்க பேசுங்க, என்னை மறுத்து உங்க சத்தம் மட்டும் காக்கட்டும், அவங்கள மட்டும் பார்க்கட்டும். ஒவ்வொரு இறுதிகளும் வசந்த நேராக திரும்பட்டும். வார்த்தை உள்ளே சென்று 30 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்க அப்பா கனி கொடுக்க வாழ கிருபத்தாங்க. ஆசிரியங்க, மண்ணாப்பிட்டு கொடுங்க, கண்கள் திறக்கட்டும். ஆசிரியங்க பெருமையா கண்டாட்டு நீர் பொறுப்புங்க பேசணும். ஜெபங்களும் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரையும் இந்த தவறால் பின்பு ஜெபத்துக்கு இயேசு நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் நாம் தியானிக்க முடியாத எடுத்துக்கான அருமையான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் நிருபம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை சில வசனங்களை ஹல்லேலூயா வாசித்து ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் இதை பற்றி திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையின் 6ஆம் வசனத்திலிருந்து ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ இருப்பிக்கிறது. ஹல்லேலூயா. எழுத்து என்றால் அதுக்கு முந்தின வசனம் எங்களால் ஏதாவது ஆகும் என்பது போல் ஒன்று யோசிக்க நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டாக்குறது. எழுத்து என்றால் நியாயப்பிரமாணம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை முடிவாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மனிதர்களால் செய்ய முடியாத பிதா தேவன் மோசே அழைத்து மலை மேலே அவரை உபவாசம் இருக்க செய்து அவரை பரிசுத்தமாக இருக்க செய்து பல காலங்கள் இருந்து திரும்ப அவரை 40 நாள் கூட்டிக் கொண்டு புஸ்தகம் கூட்டியாமல் இருந்து அவர் அவரை தன்னை வெளிப்படுத்தி அக்னி சாயிலிருந்து பேச சத்தத்தை கேட்டேன் என்று அவர் சொன்னார். அக்னியாக பேசுகிற அந்த சத்தத்தை அவர் கேட்டு அந்த சீனாய் மலை முழுது அன்றைக்கு அக்னி காடாக புகை காடாக இருந்தது. அப்படி அக்னியின் மத்தியிலிருந்து அவர் பிரமாணங்கள் கொடுத்து 10 கட்டளைகளே கொடுத்தார். இதை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்தார். அக்னியில் இருந்து எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் தன்னை விரலினால் எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மேலான அந்த நியாயப்பிரமாணத்தை ஜனங்களால் கை கொள்ள முடியாதபடி அவங்க நினைச்சுனா விழுந்து போயிட்டாங்க. ஆண்டுக்காக கொஞ்ச நாள் பிரகாசிப்பாங்க, திரும்ப விழுந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பாடு வரும்பொழுது இல்லை ஏதோ தேசத்துக்கு போகும்போது அந்நிய தேவர்களை பின்பற்றி ஆண்டுக்கு விரோதமாக ஆண்டவரை மறந்திருக்காங்க. அந்த மோசி அந்த கட்டளை கொடுத்த கொஞ்ச நாள் பிற்பாடு அவர் கீழே வந்து பேசி திரும்ப மேலே போயிடுவார். அதுக்கு பிற்பதாக அந்த ஜனங்கள் எங்களை அழைத்து கொண்ட மோசி எங்கேருந்து தெரியல, எங்களை யார் வழிநடத்தார என்று அவங்க உடனடியாக ஆரோனை தலைவனாக ஏற்பட்டு ஆரோன் எதுக்குமே மறுப்பு தெரிவிக்காமல் ஒரு பொற்கன்றுகளை செய்து அவங்க கொண்டு வந்த நகையால் செய்து அதை வணங்கி அதுக்கு ஒரு திருவிழா என்று நடத்தி
கேலி கூத்தாக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் தேவனுக்கும் பற்றி எரிந்து அன்றைக்கு அநேகம் மறித்தாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் உடனே அவங்க நினைச்சுனாங்க, விழுந்து போனாங்க. அந்த கட்டளையில் அவங்களால கைக்குள்ள முடியவில்லை. பிதாதேவன் பார்த்தா இந்த ஜனங்களை கைக்குள்ள முடியவில்லை, என்கிட்ட சேர முடியல, எனக்காக வாழ முடியல, பரிசுத்தமாக அவங்களுக்கு வாழ முடியவில்லை என்று அவர் தன்னுடைய ஒரே குமாரனை தன்னுடைய சாயல் தன்னுடைய ஒரே பேரன குமாரனை அந்த ஜனங்களை விசுவாசிக்கணும், நம்பணும், நேசிக்கணும், மனுஷ செயலாக மாற்றினால்தான், மனுஷனோட மனுஷனாதான் பழகினால்தான் அவங்களுக்கு எல்லா பாரங்களும் தெரியும், அவங்களுக்கு ஈஸியாக நம்ம ரீச் பண்ணலாம் என்று சொல்லி ஹல்லேலூயா தன் ஒரே பேரன குமாரன் இந்த பாவமான உலகத்தில் பாவத்தின் பலியாக, பாவத்தை போக்கும் ஒரு பலியாக அனுப்பி ஹல்லேலூயா மனிதனால் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு ஹல்லேலூயா அவருடைய குமாரன் அனுப்பி பாவ மாம்சம் சாயலாக அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றல என்றால் உடனடியாக அவங்களுக்கு தண்டனை உண்டு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தான் என்ற பழைய கட்டளை உண்டு. இதனை நிறைவேற்றல, இதனை செய்யலாம், இதை நீ செஞ்சேன்னு உனக்கு எப்படி, நீ தெரியாம உன்னுடைய மாடு போய் இன்னொரு மாடை முட்டுச்சுன்னா, தெரியாம உன் கை யாரை அடிச்சுனா, கண் அடிச்சுனா அந்த கண் எடுக்கணும், உன் மாடு கொல்லப்பட வேண்டும். இப்படி இந்த மாதிரியான கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இந்த காரியத்தை மனுஷனால் செய்ய முடியல, ரொம்ப கடினமானதுனால இயேசு அந்த அவங்க செய்ய முடியாத அந்த கட்டளைக்கு தண்டனைகள் மிக தீவிரமாக கொடுக்கப்படுது. அந்த தண்டனை நீ செய்த எல்லா பாவத்துக்கும், நீ செய்த அக்கிரமத்துக்கு வருகின்ற அந்த தண்டனை நான் ஏற்று என்ன ஒரு பலியாடாக நான் என் சரித்தை நான் கிளிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு ஆட்டுக்குட்டியாக உனக்காக இந்த பூமியில பிறக்கின்ற வருகின்ற எல்லாருக்காக தன்னுடைய உயிரே கொடுத்தார். தன் உயிரை தன் ரத்தத்தை கடைசி நொடியில இயேசு சிலுவையில 6 மணி நேரம் தொங்க பிற்பாடு அவர் இறந்துட்டாரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சேவகன், அந்த போர் சேவகன், போர் வீரன் வீட்டை எடுத்து விழால குத்துறாரு. அப்போ அந்த விழாலிருந்து ரத்த மாற்றம் வரல, தண்ணீர் வந்தது. ஏன்னா உடம்புல ரத்தமே இல்லை, கடைசி சொட்டு ரத்தத்தை கூட நமக்காக ஆண்டு சிந்தினார். ஹல்லேலூயா தன்னுடைய சரீரத்தை பாவத்தின் பலியாக, பாவ மாம்சத்தை போக்கும் பலியாக ஒப்பு கொடுத்ததுனால ஹல்லேலூயா நியாயப்பிரமாணத்தை முடிச்சு இனிமேல் நீ என்னுடைய இந்த ரத்தத்தால விடுதலை, உன்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், உன்னால் பரிசுத்தம் ஆள முடியவில்லை என்றால், உன்னால் கற்பனை கைக்கொள்ள முடியவில்லை என்றால், நீ என் ரத்தத்தை கன்ஃபஸ் பண்ணி என் ரத்தத்தை எடுத்துக்கும், இதனால நீ ஜெயம் பெற்று எழும்பலாம். நான் எப்படி இந்த பூமியில பிசாசை நான் ஜெயித்தேன், என்னுடைய நாமத்தை என் அதிகாரத்தினால நான் ஜெயித்து போல நீ உங்களை ஜெயிக்க வேண்டும் என்று ஹல்லேலூயா அவர் புதிய ஒரு உடன்படிக்கை அன்றைக்கு உண்டு பண்ணார். தன்னுடைய மாம்சமாக அந்த திரையை கிழிச்சினால பிதாவுக்கு நமக்கு உள்ள அந்த கேப்பு அந்த நாளில் பிரிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தை உள்ளது போல பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் பிரகாரம் என்று எதுவும் இல்லை. அது நியாயப்பிரமாணம். யாருனாலும் பலிபீடத்துக்குள்ள செல்லலாம். எல்லோருமே ராஜாக்கள், எல்லோருமே ஆசாரியர்கள். ஹல்லேலூயா ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவாங்க, ஆசாரியர்கள் பலி செலுத்துவாங்க. பழைய ஏற்பாடு காலங்களில் தான் ராஜாக்கள் வேலை தான் செய்ய வேண்டும், ஆளுகை செய்யணும், யுத்தம் பண்ணணும். அந்த ஆசாரியர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட கோத்திரம், இந்த கோத்திரம் லேவி கோத்திரம் இவங்க தான், யூதா கோத்திரம் இவங்க தான், பாட்டு பாட இவங்க தான் ஆலய எல்லா பணிவிடைக்காரங்களில் லேவி கோத்திரம் மட்டும்தான். மற்றவங்க உள்ள வர முடியாது. மற்றவங்க ஆண்டவர் ஆராதிக்க வைக்க அந்த பணிவிடை செய்ய ஆசனையாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஆனால் இந்த கடைசி காலங்களில் எல்லோருமே நம்ம பலி செலுத்துகிற ஆசாரியர்கள். இந்த கோத்திரம், இந்த குலம், இந்த இனம் என்று கிடையாது. இன்றைக்கு பூமியில கடைசி காலங்கள் அதிகமாக பிரிவினைகள், இந்த இனம், இந்த மதம், இந்த கோத்திரம் தான் உள்ள போகின்ற நாங்கள் தான் என்று இப்படிப்பட்ட எல்லாமே பொய்கள். ஆண்டவர் யாரையும் யூதன் என்று கிரேக்கின்ற ஆண் பெண் என்று வித்தியாசப்பட்ட ஆண்டு படிக்கவே இல்லை. அவங்க சொல்ற எல்லா கதைகளும் கட்டுக்கதைகள். அவருடைய தோல்ல தொடையிலிருந்து காலிலிருந்து கையிலிருந்து பிறந்தா என்று சொல்வது எல்லாமே முழுவதுமாக 100% கட்டுக்கதைகள். மனுஷனை நேசிக்கதான் கடவுள். கடவுள்னா அன்பு. காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் தான். ஹல்லேலூயா தான் படைத்த எல்லா படைப்புகளையும் அவர் நேசிக்கின்றார். அவர் நேசிக்கின்ற படினால்தான் நோவா ஜலத்துல எல்லாம் அழிந்த பிற்பாடு நோவா காலத்துல திரும்ப அத்தனை ஜீவன்களையும் ஒவ்வொரு ஜோடியிலையும் 2 வச்சு இன்றைக்கு அதுலேருந்து எல்லாம் பழகி போயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜீவன்கள் ரோட்டில் தெரியிற நாய்கள் இன்னைக்கு அதிகமாக வெறுக்காங்க, கொலை செய்கிறாங்க, கொள்ளுறாங்க. ஏதோ ஒரு தீய திட்டத்தை இன்னைக்கு நாட்டை கொண்டு வர போகிறாங்க. பெரிய பெரிய கார்பரேட் போனஸ்க்காக இந்த மாதிரி நம்முடைய இன நாட்டை அழிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் கொண்டக்காக இந்த நாய்கள் தரையாக்கிட்டு அழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் அவங்கள அந்த ஜீவன்கள் ஆண்டாண்டு காலமாக பூமியில் இருக்கிறது. ஆண்டவர் அதை ஆசிச்சு பெருக பண்ணார்.
ஆண்டு பெருகு பண்ணவில்லை, அதுக்கு நீங்கள் இனப்பெருக்க செய்ய முடியாது. மனுஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்றால் அப்போ கடவுள் தான் அதை பெருக வச்சுட்டு இருக்காரு. மீன்களை பெருகத்த தேவன் அலையிலேயே இன்றைக்கு மனுஷன் மற்ற இன மக்களை, மற்ற ஜாதி மக்களை, மற்ற மத மக்களை அழிக்க வேண்டும் என்று அந்திகிறிஸ்து ஆவி மிக பயங்கரமாக தேசத்தில் கிரேசிக்கிறது. எல்லா தேசங்களையுமே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான இப்படிப்பட்ட வெறுப்பின் பிரச்சாரங்கள், வெறுப்பின் பேச்சுகள், வெறுப்பின் காரியங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. அது நம்ம இந்த தேசத்தில் ஒரு மாதிரி இருக்குதுன்னா எல்லா தேசங்களும் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் அங்கங்கே நசுக்கப்பட்டு அங்கங்கே கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். கடைசி காலத்தில் ஆண்டு சொன்னபடி இரத்த சாட்சியின் எண்ணிக்கை நிறைவாகிறது. அதனால் ஆண்டு இன்றைக்கு எல்லாவற்றையுமே அனுமதித்துள்ளார். இதை மற்ற தேவனுடைய சாயலை உண்டாக்கப்பட மனிதர்களை வெறுக்க வைப்பது, அவங்கள பார்த்தாலே எரிச்சல் வருவது, அவங்கள பார்த்தாலே கொலை செய்ய நினைப்பது எல்லாமே அந்திகிறிஸ்து ஆவி. திருடன் தான் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். ஆனால் ஆண்டோர் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார் இல்லையா? திருடனை வேலையை கொல்றது, அழிக்கிறது, வேறுபாடு காட்டுறது, வெறுப்பது, பிரிப்பு எல்லாமே பிசாசின் வேலை. ஆனால் ஆண்டோர் கடவுள்னாலே மனுஷனை நேசிப்பது மட்டும்தான், மனுஷனை பாதுகாப்பது தான் உண்மையான கடவுள். ஹல்லேலூயா. மனுஷனை வெறுப்பது, வேறுபாடு காட்டுறது எந்த கடவுளும் யாருமே உண்மையான கடவுளாக இருந்தால் நீ அவனை கொல்லணும், நீ அவன் தாழ்ந்த ஜாதி, அவனை நேசிக்காத அவனை கொல்ல என்று சொல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆவி எழுத்து கொல்லான் செய்யும், ஆவி என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் ஒரு மனுஷனை கொன்றது. நீ கட்டளை நிறைவேற்றா நீ இறந்து போகணும், உனக்கு பனிஷ்மெண்ட். ஆனால் தேவன் நமக்கு கிருபை பிரமாணத்தை புதிய உடன்படிக்கை ஒன்று பண்ணி தன்னுடைய ஜீவன் வழியாக, தன்னுடைய அந்த உடம்பு வழியாகவே அவர் கிழிக்கப்பட்டனால அதில் ஒரு புதிய மார்க்கத்தை, உயிருள்ள மார்க்கத்தை கொடுத்தார். அவர் உயிருள்ளவர், அவர் மறைச்சு போகவில்லை. மற்ற மார்க்கத்தில் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் இறந்துட்டார், அவர் உடம்பு கொண்டு போயிட்டாங்க, அவர் உயிரோடு வந்தால் கிடையாது என்று பொய் பரப்புறாங்க. அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டு உயிரோடு இருந்ததுக்கு வரலாற்று சான்றுகள் ஒன்று இன்றைக்கும் அந்த கல்லறை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. நமக்கு புதிய ஆவின் பிரமாணத்தை நம்ம கைகளை கொடுத்தார். இந்த ஆவின் பிரமாணம் என்னதென்றால், என்னை விசுவாசிக்கும் மரித்தான் பிழைப்பான், உயிரோடுக்கும் இன்றைக்கும் மதியம் இருப்பான். இதுதான் ஆவின் பிரமாணம். ஹல்லேலூயா. எழுத்துக்களினால் எழுதப்பட்டிருக்கிற கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே மட்டும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ என்று சொல்லி இந்த மலை மேலே நீ மட்டும்தான் ஏறணும். அந்த மலைக்கு கீழே தெரியாமல் ஒரு ஆடும் ஆட்டுக்குட்டிகள் என்றால் விளையாட தான் செய்யும். அதே போல் மாடு, அதுகளுக்கு தெரியாது எதை தொடணும் எதை தொடக்கூடாது, எங்கே போவோம் என்று அதுகளுக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு அவ்வளவு பரிசுத்தத்தில் தனக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. தன்னுடைய வல்லமைக்கு மகிமைக்கு யாருமே வர முடியாது. அவ்வளவு பயங்கரமான தேவன் பட்சிக்கிற அக்னியாக அன்றைக்கு இருந்தார். ஊசா தெரியாமல் அந்த பெட்டி சரிஞ்சது, பிடிக்க வந்தார், அடிச்சு போட்டாரு. அவ்வளவு பயங்கரமான தேவனாக இருந்தார். அன்றைக்கு மலைக்கு கீழே மாடு ஆடு வந்தால் கூட கொலை செய்ய வேண்டும் என்று அவ்வளவு சொன்ன தேவன். எக்காலம் சத்தம் ஒரு பக்கம் கேக்கு, அக்கினி ஒரு பக்கம் புகை மூட்டம், இடி முழக்கத்தில் பேசுகின்றார். அவ்வளவு பயங்கரமான தேவன் மனுஷ ரூபம் எடுத்து ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தேவன்கிட்ட இருந்தார். ஹல்லேலூயா. அவர் கிருபையும் நிறைந்தவராக, சக்தியும் நிறைந்தவராக, ஒரு மாம்ச சரீரத்தில் ஒரு 6 அடி மனிதனாக பூமிக்கு வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து அவர் வாழ்ந்த நாட்கள் 33 வருஷம் மட்டும் மனுஷ உருவத்தில் இருந்தார். ஒரு பக்கம் மனுஷ ஆவியும் இருந்தது, இன்னொரு பக்கம் கடவுளுடைய தன்மை அவருக்குள்ள இருந்தாலும் பிதாக்கள் எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. எல்லா தனக்குள்ள அடக்கி கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தார். ஒரு மனுஷன் எப்படி பார்த்து மேற்கொள்ளலாம், எப்படி ஜெயிக்கலாம், பிசாசை மேற்கொள்ள வேண்டும், எப்படி பேச நடக்கணும் என்று, எப்படி ஊழியம் பண்ண என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து ஹல்லேலூயா. அப்படி சாதாரண மனுஷங்க நெருங்கி போக முடியாத தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த சீனாய் மலையிலே யாருமே மிக எளிதாக பரிசுத்தம் இல்லாமல் யாரும் போக முடியாது, பாவம் செய்கிறவங்க போக முடியாது. ஆனால் இன்றைக்கு எத்தனை பாவிகள் இன்றைக்கு எல்லோரும்
ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்துக்கு சில எல்லாருமே 100% யாரா ஒருவர் சொல்ல முடியுமா? எல்லோருமே கண்ணியச்சி உள்ளவர்கள், மாம்சத்தை பெருமை உள்ளவர்கள், ஜீவனத்தை பெருமை உள்ளவர்கள், பிறரை பழி பேசுறாங்க, பிறரை விமர்சிக்கிறாங்க, பிறருக்கு எதிராக ரெண்டகம் பண்றவங்க, நாவுகளால முன்னின்று பின்னின்று பேசுற ஜனங்கள் இன்றைக்கு அதிகம். முன்னால் நல்லா பேசி பின்னால் அவங்களுக்கு எதிராக தீமை செய்கிற கூட்டங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லோருமே இன்றைக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள், உலகத்தின் சுபாவங்கள். கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கும் பேராசை இருக்கிறது, பண ஆசை, பதவி ஆசை, உலகத்தானும் அதை தான் செய்கிறான் இன்றைக்கு. ஆனால் ஆண்டு அன்னைக்கு சீனாய் மேலே இறங்கின மாதிரி அப்படி இருந்தால் பட்சிக்கு அங்கே இருந்தால் இன்றைக்கு சபையில் ஒருத்தர் கூட இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியாது. அந்த ஊழியம், கொள்ளுகிற ஊழியம், அந்த ஊழியத்தில் அன்றைக்கு மோசை மேலே சென்று அவர் முகமுக பார்க்கும் பொழுது அவ்வளவு பிதாதண்டி அந்த அக்னி பிரகாசம், அக்னிலேருந்து அவர் பேசினார். அந்த ரிஃப்ளெக்ஷன் முகத்தை அவர் முகம் அவ்வளோ பிரகாசிச்சு. அந்த ஊழியம், அழிந்து போகிற அந்த ஊழியமே அவ்வளோ பிரகாசமாக இருந்தால், அல்லேலூயா. நாம் செய்கின்ற ஊழியம் என்ன ஊழியம்? ஆவிக்கிற ஊழியம். அது எவ்வளவு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அப்பா பிதாவை என்று கூப்பிட புத்திர சுவீகர ஆவி. மோசே என்னுடைய தாசன், நீ என் தாசன், அதாவது வேலைக்காரன். தாசன் தான் வேலைக்காரன் அந்த காலங்களில் பழைய ஏற்பாட்டு நியாயபரமான உறவுகள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் அப்பா பிள்ளைங்கிற உறவு. ஹல்லேலூயா. நம்ம அவர் உட்கார்ந்துக்கிற அந்த சேர் பக்கத்தில் போகலாம், அவர் மடியில் அமரலாம், பேசலாம். கிருபாசன தண்டையில் எபிரியல் பண்ணல சொல்லப்பட்டபடி நம்ம இப்போ வந்தது சீனாய் மலை அல்ல, இந்த கோத்தம் தான், இந்த மனுஷன் இவன் மட்டும்தான் நீ இவ்வளோ செஞ்சுதான் வரணும் என்று கிடையாது. நீ ஹல்லேலூயா உள்ளபடி வா. நீ எப்படி இருக்கியோ காரப்படைஞ்ச உள்ளவா நீ வா. நான் இரத்ததான் கழிவு, நான் புதிய மனுஷன் மாற்றேன். உன்னை என்னைய மாதிரி நான் பர்சனை வாழ நான் உனக்கு கிருபை கொடுக்க. என் ரத்தத்தை நீ எடுத்துக்கோ, என் ரத்தத்தினால நீ ஜெயமெடு. நான் எப்படி உலகத்தை நான் ஜெயித்தேன், நீ அதை போல ஜெயித்து வா. நான் உனக்கு நிறைய காரியங்களை ஆயத்தம் நீ வைத்துள்ளேன். நீ இந்த பூமியில் உள்ள எல்லா காரியத்தையும் நீ எதிர்த்து நின்று ஜெயித்தால் உனக்கு நான் எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். உனக்கு எத்தனையோ காரியங்களை ஆயத்தம் வைத்துள்ளேன். வெளியேறப்பட்ட உடைகள், அந்த உடைகளில் கற்கள்கள், வெளியேறப்பட்ட கற்கள், அதே போல் வீடு வெளியேறப்பட்ட இந்த உள்ள கல் மண் சிமெண்டால் அல்ல, நவரத்ன கற்களால், அஸ்திபாரமே வெளியேறப்பட்ட கற்கள், பலகணிகள், பளிங்குகள், நம்ம கால் வைக்கிற இடங்கள் சிவப்பு கற்கள், மாணிக்க கற்கள் என்று போடப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றும் விலை அடிச்சு கூகுள் அடிச்சு பாருங்க கற்களுடைய விலைகள் என்னன்று. சாதாரண 1 கோடியிலிருந்து ஆரம்பிக்கிறது, லோ பிரைஸே கோடிகள் தான். ஹல்லேலூயா. நம்ம எண்ணுக்கடங்காத, வாக்கு கடங்காத நம்முடைய சிந்தையில், மனுஷ சிந்தையில் இல்லாத பல நன்மைகள் அங்கே உண்டு. நமக்குன்ற கட்ட ஆயத்த நேரத்தில் ஆவின் ஊழிய செய்கின்ற நம்ம அநேக பசங்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. நம்ம சீயோன் மலைக்கு வந்திருக்கோம். நம்ம சுற்றிலும் ஆவியில் பசங்க நிற்கிறாங்க. நம்ம துதிக்கிறது ஆராதிக்கிற இடங்கள் நம்ம சுற்றிலும் கோடா கூட தூதர் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. பிதா குமாராக நிற்கின்றார். ஹல்லேலூயா. சர்வசங்க சபைக்கு நம்ம ஆவியில் போகலாம். எசேக்கியேல் போன்ற ஆவியில் போய் ஊழியம் பண்ணலாம். பேதுரு போல கர்த்தர் நம்மளை ஆவியில திடீர்னு இங்கே கொண்டு தேசத்தில் நிப்பாட்டுவார். அங்குள்ள காரியத்தை காண்பிக்க வைப்பார், ஜெபிக்க வைப்பார். அங்குள்ள ஜனங்கள் பிரச்சனையில் இருந்தால் ஒருத்தர் தற்கொலை பண்ண போகிறார் என்றால், இப்போ நமக்கு மாம்ச பிரகாரமாக அவங்கள நம்ம ரீச் பண்ண முடியாது. ஆனால் ஆவியில் நம்ம இங்கே வீட்டில் அந்நியவாக சேவிக்கும்போது நம்ம ஆவி கொண்டு சென்ற அந்த அறையில் கொண்டு அந்த மனுஷன் முன்னாடி போய் நிற்பாட்டி அதை நிற்பாட்டி வச்சு அவங்களை ரசிக்க கத்த கிருபை. அப்படி நிறைய ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. வெளிப்பிரகாரமாக பார்க்கின்ற மாம்சத்தின் ஊழியம் மட்டுமல்ல, அது நியாயப்பிரமாணம்தான். அல்லேலூயா. ஆனால் ஆவின் ஊழியம் என்பது ஆவியில சென்று ஊழியம் பண்ற காரியமும் உண்டு. அல்லேலூயா. இந்த ஊழியம் தான் அதிக மகிமையில ஊழியம். ஏனென்றால் முதல்ல வந்து போயிட்டு இருந்தாரு, யார் பேச வருவாரு, கடந்துச்சு. ஆனால் இப்பொழுது கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக இந்த மண்பாண்டத்தில் அழிந்து போற இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள நமக்குள்ளே வந்துட்டார். அல்லேலூயா. அவர் இப்பொழுது சத்திய ஆவியாக தேற்றவாள் நமக்குள் வந்து வாசம் நமக்குள்ள இருக்கின்றார். நம்ம உடம்ப அவருடைய மகிமைக்கு ஒப்பாக அவரை போல மாற்றினார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியில ஜெபிக்கும் போது, அந்நிய ஜெபிக்கும் போது பலத்துமே பலமடைகின்றோம். உள்ளான மனுஷன் பலனடையும். ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அவரை போல மாறிக்கொண்டிருக்கின்றோம். இயேசு ரெண்டா வரும்போது ஹல்லேலூயா ஆண்டருக்குள்ள மறித்து ஆவியா இருக்காங்க. அவங்களுடைய உடம்புலாம் புதைக்கப்பட்டிருக்கு. ஆவியில் உள்ளவங்க அவர் கூட வந்து அந்த புதைக்கப்பட்ட சரீரங்களும் அந்த ஆவி ஒன்று சேர்ந்து
புதிய மறுரூப சரீரத்தை வாங்கிட்டு அவங்க ஆண்டவரோட போவாங்க. ரெண்டாவது உயிரோடு இருக்க நம்ம அப்படியே அவருக்குள்ள மாறி போவோம். ஹல்லேலூயா. இது மிகப்பெரிய ரகசியம். இந்த அனுபவங்கள் எப்படி வேணும்னா ஆவியில ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவி அந்நியபாஷை நிறைஞ்சி தேவனுடைய ஆவி இருக்கிறவன் தேவனோடு கூட ஒரே ஆவியா இருக்கணும், இசைந்து இருக்கணும். தேவனுடைய ஆவி அவன் ஆவி இசைந்து, எப்படி கணவன் மனைவி 2 சரீரங்கள் ஒரே ஆவியை இசைஞ்சிருக்காங்களோ அதே போல இணைந்து இருந்தால் மாத்திரம்தான், தேவனுடைய ஆவி இருந்தால் மாத்திரமே அப்படி ஆவிக்கிற அனுபவங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஆவிக்கிற அனுபவங்களை குறை சொல்றவங்கலாம் இந்த மாதிரியான ஆவிக்கிற அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, ஆவிக்கிற முதிர்ச்சி என்பது என்று இல்லாமல் தான் பருவத்தில் பார்க்கலாம், பெதா பார்க்கலாம் போய் சொல்றாங்கன்ட்டு. உங்க ஆவி தேவனோடு கூட கனெக்டா இருந்தா தேவன் எங்க இருக்காரு, ஏசு எங்க இருக்காங்க, அங்க உள்ள எல்லா ஆவியும் எங்க இருக்காங்க, அங்க உள்ள காரியங்கள் காட்டி கொண்டு தான் இருப்பாங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸ் இருந்தா அந்த ஃப்ரெண்டு நீங்க அதிகமா க்ளோஸ் அவங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, அவங்க எங்கெல்லாம் போறாங்க, அவங்க கூட ஃபேமிலியா நீங்க டூர் போவீங்க, ஃபங்க்ஷன், அவங்க வீட்டு நண்பர்கள் உற்றவர்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களையும் என்ன செய்வாங்க, பேச வைப்பாங்க. இதுதானே உலகத்தின் சிநேகிதர். அப்ப ஏசப்பா நமக்கு செய்த இருந்தால் யோசித்து பாருங்க. புது உடன்படிக்கை மத்தியஸ்தரை நம்ம ஏசப்பா வந்து சொல்லிட்டாங்க, தெளிக்கோட ரத்தத்துக்கு அந்த ரத்தத்துக்கு நம்ம வந்து சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. அப்போ அவங்கள்ட்ட நம்மளாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய வேலைக்கான அவனை சொல்லலை, நீ என்னுடைய சிநேகிதன் சொன்னாரு. ஹல்லேலூயா. ஆவின் ஊழியம், ஹல்லேலூயா. மகிமையின் ஊழியம், ஹல்லேலூயா. எவ்வளவோ மகிமைகள் இருக்கின்றன. அதை உணர அறியாம ஏதோ ஆலய பரலோகத்து ஆலயம் இருக்கிறது, ஆராதிக்க இடம் இருக்குது. பர்டிகுலராக எப்படி நம்ம வாரத்தை ஒரு நாள் சண்டே மட்டும் கூடுறோமோ ஆராதிக்கணுமோ அதே போல் பரலோகத்துலேயும் யூனிஃபார்ம் வெள்ளை ட்ரெஸ் ஒரு இடத்துல இருந்து துதிப்பாங்க, அந்த இடத்துல ஒரு இடத்துல. மற்றபடி பூமியில் உள்ள மாதிரி சுவிட்சர்லாந்து போல் நியூசிலாந்து போல் அழகான எத்தனையோ இடங்கள் அங்கு உண்டு, பசுமையான இடங்கள் எல்லாமே உண்டு. நம்ம பார்க்கலாம், கழிக்கலாம், ஹல்லேலூயா. நம்ம இளைப்பாறலாம். அநேக பஸ்தவங்கள் இன்றைக்கு பூமியில இருந்து பாடுபட்டு போனவங்கெல்லாம் அவங்க எதை விரும்புகிறாங்களோ நீ அதை செய்யன்று அவங்க அதை தன்னுடைய பணியை அங்கே சந்தோஷமாக பாடல் பாடிக்கொண்டு துதித்து கொண்டு ஆண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு செய்து கொண்டு ஹல்லேலூயா சந்தோஷம் இருப்பதை நான் பல நாள் என்னுடைய ஆவியிலே கர்த்தர் எனக்கு காண்பித்துள்ளார். அதோடு கூட நான் பேசிலேன், பழகிலேன். அவர்கள் நிறைய ரகசியங்கள் கற்றுக்கொண்டுள்ளார்கள். அநேகர் கூட தேவன் இன்னும் அந்த அப்படிப்பட்ட அனுபவங்கள் நான் பெற்றோன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் அதை உலகம் இன்றைக்கு சொன்னால் பைத்தியம் என்று சொல்லும், நம்பாது. ஒளிந்து போகிற ஊழியம் அவ்வளவு மகிமை என்றால் ஹல்லேலூயா. இது ஆவின் ஒளி எவ்வளவு மகிமை என்பதை உணருங்கள். நம்ம என்ன ஊழியம் பண்றோம், இது என்ன உடன்படிக்கை, இப்போ உள்ள காலகட்டம் என்ன என்பது காலங்களே பகுத்தறிய உணர்வு என்ன வேண்டும். இன்றைக்கு அந்த காரியங்களே இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் கூட இன்றைக்கு இல்லை. நியாயப்பிரமாணத்தை சுமந்து அலையிறாங்க. நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து முடிச்சிட்டார், இது ஆவியை உண்டாக்கிட்டார். அப்போ ஆவிக்குரியவன் யாராலையுமே அவனை நிதானிக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்கள் என்ன செய்வான், சம்பந்தப்பட்டு கனெக்ட் பண்ணி பார்த்து ஜெபிச்சு பேசிட்டே இருப்பானா. ஆவியானவர் அவனை கனெக்ட் பண்ண வைப்பாரு, இது 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 என்று கற்றுக் கொடுப்பார், சகல சத்தில் நடத்துவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் மிக இனிமையானவைகள். ஆவியானோட கை கோத்து நடுவுங்கள், பேசுங்க, பழங்க. ஒரு ஃப்ரெண்டா கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசுங்க. தேசம் நடக்கிற எல்லா அருவருப்புகளையும் எல்லா அக்கிரமங்களையும் அநீதிகளையும் அவர் படமா காண்பிப்பார். நீங்க ஜெபித்து அடிச்சு எழும்பலாம். உங்க கையில அதிகாரத்தை கொடுத்துறாரு, ஆவின் பட்டையும் கொடுத்துறாரு. அந்த காலம் போல ராஜாக்கள் சென்று அவங்க வாழால சண்டை போட்டு ஜெயிச்சாங்க, ரத்தம் சிந்தாங்க, கொலை செய்தார்கள். ஆனா நாம இன்னைக்கு ஆவியில ஏசு நம்மள கட்டுகிறோம், இந்த ஆவி எரிக்கிறோம். இவங்களுக்கு இந்த அக்னி இறங்கட்டு சொல்லும்போது ஆவியில அக்னி இழும். ஹல்லேலூயா. நம்ம கையில என்ன இருக்குது, ஆவின் பட்டயம் ஆண்டு ஆவியில கொடுக்கின்றார். நீங்க ஆவிக்கு கண்களை திறந்து பாருங்க, மோடி ஜெபிச்சு பாருங்க, அந்த நிவசம் உங்க கையில ஒரு பெரிய வாள் இருக்கு தெரியும். இந்த ட்ரெஸ் கிடையாது, அது ஆவிக்கிற ட்ரெஸ். என்ன ட்ரெஸ் அன்று காமிப்பார். ஹல்லேலூயா. ஆக்னை திருப்பி கொடுக்கும் ஊழியம் மகிமையில இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் எப்படி இருக்குமா, அதிக மகிமை. சொல்லுங்க, அதிக மகிமை. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் வந்து ஆக்னை திருப்பி கொடுக்கும் ஊழியம் தான். நீ இந்த தவறு செய்தால், விபச்சாரம் பண்ணா உனக்கு கல்லறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனா ஆண்டு சொன்னாரு, ஒரு ஸ்திரியை நிச்சயத்தை பார்த்தாலே தப்ப, உன்னால் எப்படி பார்க்க இருக்க முடியுமா? ஒரே ஒரு நபர், யாராலையும் நான் யாரையுமே இச்சையில பார்க்கவே இல்லை என்று ஒரு நபர் இன்றைக்கு பெரிய பெரிய பர்சன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு பெரிய நபர்கள் இன்றைக்கு மற்றவங்களை குறை சொல்லிக்கொண்டு மற்றவங்க பண்ற பார்த்து உட்கார்ந்து யூடியூப்ல பேச நபர்கள், நீங்க சொல்ல முடியுமா என் இதயத்துல தவறான சிந்தனை இல்லை,
நீ ஆண்டு சொன்னாரு, இருதயமே மகா திருக்குள்ள கேடுள்ளது, அதிலிருந்து இதயத்தை தீட்டுப்பட்ட காரியங்கள் புறப்பட்டு வருகின்றன. பிறரை பற்றி என்ன தப்பான எண்ணங்கள், பொறாமை, எரிச்சல், வஞ்சம், சூழ்ச்சி, பகை எல்லாமே எங்க இருக்குது? உள்ள இருக்குது. நோவா கட்ட ஜலத்தை அழிக்கும் ஆண்டு கண்டார் மனுஷனுடைய நினைவுகள் அக்கிரம சிந்தைகள், அந்த நினைவுகள் தோற்றங்கள் பொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வாயின் வார்த்தை பொல்லாதுன்னு ஆண்டு சொல்லலை. அவனுடைய சிந்தனை, அவனுடைய நினைவுகள் மற்றவங்களை இவனை எப்போ கெடுக்கலாம், இவனை எப்படி அழிக்கலாம், இவனை எப்படி ஓய்க்கலாம் என்று. இன்றைக்கு ஆவிக்குரியவன் சொல்றவங்களுக்குள்ள இந்த சுபாவம் அதிகமாக, நரிகளின் சுபாவம், குள்ள நிறைய சுபாவம், கன்னிங் ஃபெல்லோஸ், இந்த ஆவி அதிகமாக கிரேசுகிறது. நேரம் நல்லா பேசுறாங்க, பின்னாடி புறம் பேசுறாங்க. இது எல்லாருக்குள்ளேயும் காணப்படுகிறது இப்படிப்பட்ட சுபாவங்கள். பரியாசம் பண்ணதை விடமாட்டார். பரியாச உதவிகள் ஆண்டுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். கடைசி கால ஒரு அடையாளம் பரியாசக்காரங்கள். இன்னைக்கு அந்நிய பாஷை நீங்க ஜெபிச்சா அவங்களுக்கு ஆண்டு பரியாசம் பண்ண விட மாட்டார். ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ள இருந்து அவருக்கு எது பிடிக்குமோ அதை தான் பேச வைப்பார். அல்லேலூயா. அதுதான் ஆவின் ஊழியம். அல்லேலூயா. நீதியை கொடுக்கின்ற ஊழியம். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. அவர் தன் நாமத்து நிமித்தம் அவங்களை நடத்துவாராம் நீதியின் பாதையிலே. அல்லேலூயா. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாக்குற சிறந்த மகிமைப்படுறது அல்லவே அல்ல. அன்றைக்கு மோசே மட்டும்தான் பேச முடியும், பழக முடியும் அப்படி என்று இருந்தது. ஜனங்கள் நீங்க பேசுங்க, தேவனே பேசணும் என்று சொன்னாங்க. அவ்வளவு பயங்கரமான தேவன் தன்னை ஒரு ஆடி மனுஷன் மாற்றிக்கொண்டு வந்து, நான் உன்னோடு கூட பேசுறேன், உன் கூட நான் வாசம் பண்றேன், உன் கூட நான் உலாறேன், உன்னோடு கூட நான் போதினம் புசிக்கிறேன் என்று சொல்லி நண்பனாக நம்மோடு கூட கை கோர்த்து நம்ம தோல் போட்டுக்கொண்டு, நான் உன் மீட்பர், நான் உன் நாயகன், நான் உன்னுடைய சிநேகிதன் என்று நம்மோடு பழக வந்தார். அல்லேலூயா. தன்னுடைய எல்லாவற்றையும் நமக்கு என்று இன்றைக்கு பலக ராஜ்யத்தில் சொன்னாரு, நீங்க பூமியில கலங்க வேண்டாம், உனக்காக நான் நிறைய ஆயத்தம் வைத்து நிறைய ஸ்தலங்கள் உண்டு. அங்க தீர்க்கதரிசிக்கு தனியா இடம் உண்டு, ரத்த சங்க தனியாக இடம் உண்டு. ஆண்டுக்காக வாழ்ந்தவங்களுக்கு, தானியல் போல அண்ணர்களுக்கு, அவங்களுக்குலாம் பிதா தேவன் இருக்கிற இடங்கள்ல ஆண்டுக்காக பவுல் போன்று வாழ்ந்தவர்கள்லாம். அதே போல 2வது இடம் உண்டு, ஆண்டு பாதி உலகம் பாதி வந்து வாழ்ந்தவங்க. கடைசி இடம் உண்டு, கல்லன் போல கடைசி நேரத்தில் ஏதோ பேருக்கு ஆண்டவர் என்று சொல்றவங்கலாம் அந்த ஜிஹெச் ஜெனரல் வார்டு மாதிரி இருக்கின்றன. எல்லாருக்கும் அவங்க கிரியைக்கு வேலை நாங்கள் உண்டு. ஆண்டு என்று கிடக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குது என்று உலகம் இன்னைக்கு பரியாசமான, வீட்டிலே கிடக்க நீ பாட்டுக்கு சும்மா இருக்க என்று பரியாசமான. ஆனால் உள்ளே இருந்து தேவனை சமூகத்தை ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும், பாதவிலே கிடக்கிற பிள்ளைங்களுக்கும் மேன்மையான இடம். அல்லேலூயா. இந்த மகிமை அந்த மகிமைக்கு ஒப்பாகாது. அது ஒரு சில பேர் மேல போலாம் வரலாம், அவருடனே இருக்கலாம். ஆபிரகாம், மோசே 1-2 பேர் தான் வரலிட்டு. ஆனா கடைசி காலத்துல மாம்சமான யாவருமே ஆவி ஊத்திட்டார். எல்லாரும் ஆவியில வரலாம், ஜெபிக்கலாம், பேசலாம். யாருனாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷை ஜெபிக்க உங்க உள்ளான மனுஷ புதிதாக்கப்பட்டே இருந்து அங்குள்ள ரகசிய மண்டலங்கள், பூமியே கால் வைக்கிற இடம், வெறும் கால் வைக்கிற இடம்தான். அவருக்கு இவ்வளோ மகிமையா இருந்த யோசித்து பாருங்க. அவன் பரலோகம் எவ்வளோ பெருசா இருக்கும், அவ்வளோ மண்டலங்கள் அங்கே உண்டு, அவ்வளோ இடங்கள். அங்கே விலையேறு பெற்ற கற்கள், ரொம்ப ஹையான இடம்தான் அந்த அக்னிமயமான கற்கள். லூசிபர் இருந்த இடம். அந்த இடத்துல மோசே அக்கினிலேருந்து அவரை பார்த்தாரானா, ஆனால் அவரே அங்கே இருக்கிற இடம். அந்த இடம் அவருடைய சிங்காசனம் அக்னியா இருக்கும். யோவான் பார்த்த மாதிரி அந்த இடத்துல எல்லாமே அந்த கற்களே அக்னியாக இருக்கும். அக்னி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அந்த இடமே ஃபுல் அக்னி. அப்படி அதுதான் இருக்குன்றே ரொம்ப ரிச், ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான உள்ளவங்க, ரொம்ப ஆண்டுடைய பிள்ளைய உள்ளவங்கள அவங்கள ஆண்டு ஒரு சில நேரங்கள் அங்கே கொண்டு போவார். அந்த அக்னி அவர் எரிந்து கொண்டு அந்த அக்னி காட்சி நீங்கள் பார்க்க முடியும். சிங்காசனம் அக்னி ரொம்ப வெளியேற பெற்ற அப்படிப்பட்ட பிள்ளைங்களை ஆண்டு ஒரு சில நேரங்களை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அந்த மாதிரியான அனுபவங்கள் காண்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த மகிமை அந்த மகிமைக்கு ஒரு நாளும் ஈடு கிடையாது. அன்றியும் ஒளிந்து போகிற மகிமையுள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை. அது நியாயப்பம் ஒளிந்து போயிட்டு யாராலும் கடமையேற்ற முடியல. 10 கட்டளையும் அவங்க யாராலும் ஃபாலோ பண்ண முடியல. அது ஒளிந்து போனது. ஆனால் இது என்னது, என்றைக்கும் நிலைத்துக்கின்ற இந்த ஊழியம் எப்படி இருக்கும், அதிக மகிமை. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாங்கள் உடையவர்களாக ஆனதால் மிகவும் நாங்கள் தாராளமாக நாங்கள் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை நாங்கள் இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் பொழுது இல்லை. அவனுக்கு அவரை முழுவதுமாக பார்க்க முடியவில்லை. ஆண்டு நான் அவங்கள பார்க்கணும் ஆசைப்பட்டேன். ஆனால் சொன்னார், நீ என்னை இந்த சரீரத்தில்
மோசைக்குள்ள இறங்கி அவர் வரல. இந்த சரீரம் நீ என்னுடைய மகிமையை பார்த்து உன்னால் தாங்க முடியாது, உனக்கு அந்த ஆவியை நான் கொடுக்கல. என்னுடைய குமார் நான் அனுப்பி என் பிள்ளைங்களுக்கு அந்த ஆவியை கொடுப்பேன், உனக்கு அந்த ஆவி இல்லை. அப்படிப்பட்ட அதனால நீ என்னை முகமாக பார்த்து இறந்து போயிடும் என்று சொன்னார். ஆனால் அந்த கிருபை இன்றைக்கும் அதை வச்சுக்கொண்டு பிதா பார்த்தா இறந்து போயிடுறாங்கண்டு. அது நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு. இன்றைக்கு ஹல்லேலூயா நாம் வந்தது சீயோன் மலை, தெளிவா இருக்குது. ஹல்லேலூயா எல்லோருக்கும் மத்திய இயேசு தோண்டோம், தெளிக்கப்பட்டதுக்கு சேர்ந்துட்டோம். சர்வ சங்க சபைன்னு வந்துட்டோம். ஹல்லேலூயா எல்லோருக்கும் தேவனாய்க்கிற சர்வ தேவனுக்கு சேர்ந்துட்டோம். ஹல்லேலூயா நீங்க இப்ப அவரை முகமுக பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். ஹல்லேலூயா அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. தம்மை தேடி அத்தனை பேருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்காரு. யாரெல்லாம் எங்க இயேசுன்னு சொல்லி கூட்டா ஹல்லேலூயா. நீங்க இயேசுனாலும் 3 பேர் வருவாங்க, பிதாவேனாலும் 3 பேர் வருவாங்க, ஆவியானதே கூட 3 பேருமே வருவாங்க. ஹல்லேலூயா 3 பேருக்கும் மகிமை. ஆனா இயேசு தான் கடவுள், மற்றவங்க இல்லைன்னா அது அந்திகிறிஸ்து. 3 பேரையுமே அக்செப்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா அதான் சொல்ற, நாங்க தாராளமா பேசணும். அந்த முடிவை செயல்படுத்த அவங்க நோக்கி பார்க்கல, அதனால அவங்களுக்கு தெரியல அந்த மகிமை பத்தி. ஆனா நாங்க முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை, அவரால் தாங்க முடியல, அதனால முக்காடு போட்டு மூடி மறைச்சார். இப்ப நமக்கு அந்த மகிமை வெளியரங்கமாக அவர் ஊற்றி விட்டார். மாம்சம் எல்லாருமே நான் ஊத்திட்டேன், நீ யாருனாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா யார் வந்தாலும் நான் கொடுப்ப ஆயத்தம் என்று அவர் காத்திருக்கின்றார். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்த நாள் வரைக்கும் அவங்க என்ன செய்றாங்க, பழைய ஏற்பாடு வாசிக்கப்படையில அந்த முக்காடு போட்டிருக்காங்க. முக்காடு தேவனுக்கு தடை. தேவனை சொன்னாங்க, எங்களால் பார்க்க முடியவில்லை. மோசையோ முகத்தை மூடிட்டான், முழு மகிமையை தாங்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூடி இந்த இடங்கள்ல சபைகள்ல எவ்வளவு நீங்க வேணும்னு நீங்க கேட்டாலும் ஹல்லேலூயா கணுக்கால் அளவு அபிஷேகம் தான். அந்த நாள்ல அவங்க வாங்கினதெல்லாம் வெறும் இப்ப உள்ள சூழ்நிலைக்கு, இப்போ உள்ள அபிஷேகத்துக்கு வல்லமைக்கு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கண்டா அவங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வெறும் கணுக்கால் அளவு. அதுதான் ஆண்ட எசேக்கியேலுக்கு தீர்க்கதரிசிக்கு அவர் தரிசனமா காண்பித்தார். கடைசி காலத்துல கணுக்கால் அளவுல, முழங்கால் அளவு, இடுப்பளவு அல்ல, ஒரு நீச்சல் அபிஷேகம். ஹல்லேலூயா நீந்தி 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 எவ்வளவு ஆழம் போக முடியுமோ அவ்வளவு ஆழம் போகலாம். எங்க ஜெபத்துல எங்கிட்ட ஆண்டு அடிக்கடி பேசி வருத்தப்பட ஒரு காரியம், அநேக ஊழியக்காரங்க இன்றைக்கு வெறும் கரையில உட்காந்து கரை மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. கரையில தான் இன்னைக்கு மீன் பழம் வலை போடுறாங்க. ஆழத்துக்களை கொண்டு வலை வீசின்றவங்க ரொம்ப வெகு சிலர். இந்த புதிய உடன்படிக்கை ஊழியம், இந்த புதிய ஆவிக்குரிய பிரமாணம், ஆவிக்குரிய ஊழியத்தின் உண்மையை இன்னைக்கு அநேகர் உணராம புரியாம வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. அந்த உணரத்துக்கு பகுத்தறியும் அபிஷேகம் இன்னைக்குள்ள நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லைன்னு அடிக்கடி ஆண்டு வருத்தமா பேசுவாரு. நாங்க எங்க ஜெபத்துல எங்க ஊழியம் பண்ண போனாலும் யாருக்கு ஜெபித்த இந்த வார்த்தை தான் சொல்லுவோம், ஒரு நீச்சல் அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா ஆவின் ஆழங்கள்ல சென்றதான் நம்ம எவ்வளவு ஆழத்துல போக போக தான் மேல மண்டலங்கள் தந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா வெறும் பரலோகம் பிதா உட்கார்ந்துக்கிடம் துதிக்கின்ற இடம் என்று உங்க குறுகிய மைண்டை விட்டு வெளியே வாங்க. பூமியை கால் வைக்கிற இடமே 7 கண்டங்கள், அந்த 2 கண்டங்கள் மனுஷங்க ஆள முடியாத கண்டங்கள், 5 கண்டங்கள்ல எவ்வளவு 800 கோடி மக்கள். வெறும் கால் வைக்கிற இடம் என்பதை மறந்து போகாதீங்க. அப்போ அவர் உட்கார்ந்துக்க வானம், அவர் வாழ்ற இடம், அவருடைய வல்லமை நம்ம இந்த பூமி சித்தையில நம்மளால அறிய முடியாது. அவர் அறியப்பட முடியாதவர், ஆராயப்பட முடியாதவர். அவருடைய ஞானம் அறிய முடியாது, அளக்க முடியாது. அவருடைய மகத்துவம் வல்லமை அதை ஆராய்ந்து முடியவே முடியாது. இன்றைக்கும் சயின்டிஸ்ட் பூமியில கோள்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சே தான் இருக்காங்க. அத்தனைக்கு அவ்வளவு பணம் செலவழிக்கங்கனாலும் உண்மையா அவங்களுக்கு இதுதான் இவ்வளவு இருக்கு என்று அக்யூரேட்டா யாராலும் சொல்ல முடியுமா? கடலுடைய எல்லா நீல ஆழ அகல அளவை சொல்ல முடியுமா? வானத்தை யாரால் அளக்க முடியுமா? ஆனா அவர் வானத்தை புக்கு மாதிரி சுட்டிடுவாராம். நட்சத்திரம் என்ன முடியல. ஆனா ஒரு நாள் ஆண்டு நட்சத்திரங்களை அத்திக்கிழமை உதிர பண்ண போறார் அந்திக சாட்சியில. ஹல்லேலூயா அத்தனை மகிமை நமக்குள் வைத்திருக்கின்றார். உணராம அறியாம இன்றைக்கு ஏதோ ஆலயத்துக்கு போற 10 நிமிஷம் அவசரம், ஏதோ வீட்டுல 10 நிமிஷம் அரை மணி நேரம். ஹல்லேலூயா இது நிலையான ஊழியம், மகிமையின் ஊழியம் புரிந்து கொண்டு
எப்பொழுதுமே அந்த மகிமை ஆவியானோட கனெக்ட் ஆகி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அவங்க மனசு கடினப்படுது, எனக்கு இந்த வேண்டாம், ஐயோ வேண்டான்ட்டு. நம்ம அன்னைக்கு ஆண்டு சொன்ன மாதிரி எல்லார் மேலேயும் ஆவி ஊற்றாரு. எவ்வளோ வேணுமோ நீந்தி 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 ஃபாதர் ரொம்ப அழகாக அதை உணர்ந்தான் பாடினார். கணுக்கால வேண்டாப்பா முழங்கால நாங்கள் நீந்தி 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 ரீபான் ஆந்தூரா சந்தா ரீக்காதபால் ரீக்கா நம்ம அபிஷேகத்தை மூழ்க மூழ்க ஆண்டவங்களை ஆழங்களை கொண்டு போவார். ஆசைப்பட்டவங்க மேலே கத்தை ஊற்றுவார். மோசின் ஆகமங்களை வாசிக்கணும் போது அவங்க முக்காடு படுக்காங்க. ஆனால் அவங்க அர்த்தத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடி அவங்க எப்போ திரும்புகிறாங்க அப்போ ஆண்டு மகிமையை ஊற்ற அவர் ஆயத்தமாக அந்த முக்காடு அப்போ தான் எடுக்கப்பட்டு போகும். கர்த்தர் தான் ஆவியானவர். அவர் எங்கே இருக்காரோ அவர் ஆவிற்கு அங்கே தான் விடுதலை உண்டு, உண்மையான விடுதலை. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்திலேருந்து நம்ம விடுபட்டு என்று உணராமல் முக்காடு போட்டுக்கொண்டு ஆவியானவர் உள்ள அலோவ் பண்ணாமல் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இதுதான் சத்தியம் இதுதான் ஆராதனை எதையோ ஒன்று சொல்லிக்கொண்டு எதையோ பொதித்துக்கொண்டு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பரலோகமே அவங்களை நகைப்புக்குறி தான் பார்த்துட்டு இருக்கு. இன்றைக்கு அநேக பசங்க நம்மளை சுற்றி சூழ்நிலை அவங்க நம்மளை நகைக்க தான் செய்கிறாங்க. உண்மையாகவே இந்த மனுஷங்க இன்னைக்கு எவ்வளோ கோமாளத்தனமாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க என்று யோசித்து பாருங்கள். உங்களை சுற்றி தூதல் இருந்து பார்த்தே தான் இருக்காங்க. நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே பசங்க பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிங்க என்னை பார்க்க யாரும் இல்லைன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியில் இருந்தாங்க விடுதலை. இந்த கேப் இருக்காது. எனக்கும் கர்த்தருக்கும் கேப் கிடையாது. ஹல்லேலூயா. நான் எனக்குள்ளே கிறிஸ்து. ஹல்லேலூயா. இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்து என்று நம்ப வேண்டும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் முக்கியமான வசனம். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே இப்போ பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும்போது அவரை முகமுகமாக ஆவியாக அந்த கர்த்தரால் அந்த சாயலால் தானே நம்ம மகிமை மேல் மகிமை இருந்து ஹல்லேலூயா ஒரு நாள் மறுமாவோம். நீங்கள் இங்கே அந்த ப்ராக்டிஸ் எடுத்தால்தான் அந்த ஆவியான வரும்பொழுது அந்த ரகசிய வரும்பொழுது எக்காலத்தோட சத்தம் கேட்கும்பொழுது நாம் மருவமாகும். இங்கே அதுக்கான ப்ராக்டிஸ் எடுக்கல. ஆவியானவர் என்றால் இதுதான் அதுதான் என்று நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாண்டுகளை கொண்டு குறிப்பிட்ட அந்த பேண்டேஜில் அந்த குறிப்பிட்ட அந்த எல்லையில் பவுண்டரிக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவருக்கு எல்லை கிடையாது. அவர் எந்த குறிப்பிட்ட பவுண்டரிக்கும் அடங்க மாட்டார். எல்லை கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் ஆவியான என்று நீங்கள் தப்பாக உணர்ந்துருக்கீங்க. ஆனால் ஆவியானுடைய வேற உண்மையாக உணர்ந்து ஹல்லேலூயா அவருக்கும் நமக்கும் இடையில எதுவும் இல்லை. ஆண்டு என்னை நிரப்புங்க, என்னை உங்கள் மண்டலத்தில் கொண்டு செல்லுங்க. என்னை நீங்கள் எதுக்கு தெரிந்து கொண்டீங்க, என்னை நீங்கள் எதுக்கு அபிஷேகத்தீங்க, எனக்கு எதுக்காக இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க அப்பா, உங்கள் சித்தம் என்று கேட்டு பேசி கேளுங்க. கர்த்தங்களுக்கு நிறைய காரியங்கள் வெளிப்பட்ட ஆயத்தமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை கர்த்த தேடுகின்றார். ஹல்லேலூயா. அவரை போல மாறப்போகிறோம், அவரோடு வாழப்போகிறோம். அதற்கு தான் ஹல்லேலூயா தன் குமாரனை சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறுவதற்காக வாழ்வதற்காக தான் குமாரன் அவர் அனுப்பினார். அதற்காக தான் அதை நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்தார், முன்குறித்தார், நிதிவனை மாற்றார். அதற்காகத்தான் நம்ம இப்பொழுது மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஏனென்று உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் இதயத்தை விட்டு கொடுங்க, ஆவியனுக்கு விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. மேலான காரியங்கள் பூமியில் உள்ள காரியங்கள் அல்ல, மேலான காரியங்கள் நாடும். ஜெயிப்போமா? ஜெபம். இப்பொழுதே உங்க மகிமையின் பிரசனத்தினால் நிரப்புங்க. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்பா ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் இப்பொழுதே மருவமாகட்டும். ராப்ராக்கா ஒரு நீச்சலால் அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. ஒரு மறுரூப அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ரேப்ராக்கா ஃபலாபா ரேபாலாதா ராஷாக்கா பதாராதா லப்ராக்கா ஃபலாப் தேவன முகமுகமா பார்க்குற அந்த மகிமையினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ரப்ராக்கா ஃபலாது ரபா ராஷிகா பதாராதாரா உலா ஃப்ரமாத்தா ராஷாக்கா பரே பிராக்கா பரே பலாதரா பரே பலா பரே பலா. கிருபையின் பிரமாணத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க. ரபலாதரா பரே பலாதரா பரபரி பலாதரா ஷாக்கா பரபா. மகிமை 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 மகிமை. ரேப்ராக்கா ஃபலாபரி பலாதரா பராக்கா பரி பலாபா. எல்லா நியாயப்பிரமாண கட்டுகள் வேரோடு எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். முற்றிலும் புதுசாக்குங்க. எல்லா மகிமை 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 நான் நிரப்புங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.